கண்டனத்துக்குரியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் தாயின் தலைமகன். இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர். இங்கு இந்திக்கு ஆதிக்கத்துக்கு இடமில்லை, இருமொழி கொள்கைதான் என்று மத்திய அரசினுடைய திட்டத்தை முற்றிலும் புறக்கணித்து நிராகரித்தவர். சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர். பாமர மக்களும் பொது வாழ்விலே பொலிவுற்று உயர்வு பெற முடியும் என்ற நிலையை, ஜனநாயக நிலையை உருவாக்கியவர். அவரை எவ்வளவு நிந்தித்தவர்களையும் கூட வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஜனநாயகத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் எப்போதுமே நட்பு மதிக்கிறவர்கள் நாங்கள், நட்புக்கு தலைவணங்குகின்றவர்கள், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதுக்கு எவ்வளோ பேர் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு தெரியும். நிச்சயமாக ஏன் சீமானுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல, புரிஞ்சுப்பீங்க. ஏன் இந்த மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல. அதனால் சிலருக்கு நாக்கில் சனி இருக்கும், சிலருக்கு ஜென்ம சனி இருக்கும், சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி இருக்கும். இந்த மாதிரி சனியில் எத்தனையோ இது இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா சீமான் தான். விஜய் அவர்கள் கட்சியை வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவரை தம்பி விஜய் நாங்கள்லாம் ஒன்றா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார். இப்போ விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது. பின்ன தந்தை பெரியாரை அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக, சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர். அவர் சொல்கிறாரு மற்றவங்களை, அவர் நாக்கில் சனி குடி கொண்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர திராவிட இயக்க தலைவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக திமுக, அதிமுக, மதிமுக, இப்போது அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய், இவர்கள்தான் இதற்கு உரிய பதிலை தர வேண்டும். அவர் பெரியாரை விமர்சிக்கிறார் என்கிற நிலையை கடந்து இப்போது அண்ணா எம்ஜிஆரையும் விமர்சிக்கிற நிலையை அடைந்திருக்கிறார் என்பது திராவிட இயக்க தலைவர்களின் கவனத்தை அவர் ஈர்க்க பார்க்கிறார் அல்லது அவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் என்று கருத வேண்டியிருக்கிறது.